அண்ணா ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டிஷர்ட் போட்டு. என்னாச்சுண்ணே? அதாவது என்னத்த சொல்கிறேன், சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். ப்ளே ஆஃபுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத எல்லாருக்கும் காமிச்சதே நாங்கள் தான். இந்த பாருங்க, எத்தனை கப்பு, எத்தனை ஸ்டாரு. இன்றைக்கி எங்களை வந்து ப்ளே ஆஃப்குள்ளே வர விடாத அளவுக்கு ஒரு வேலை பண்ணி விட்டீங்க. அது நான் உங்களை சொல்ல மாட்டேன், எங்கள் மேலே தான். தயவுசெய்து ருத்துராஜ், சிவம் துபே இவங்களெல்லாம் தயவுசெய்து வேணாம், போதும், தூக்கி கொஞ்சம் தயவுசெய்து வேறு ஏதாவது டீம் வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டு விடுவோம். இவங்க சிவம் வேணுமானே? ராஜஸ்தானில் ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, சூரியவன்ஷி. ஏம்பா அது வாங்குறது பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா ஆடுறாங்க. நம்ம டீமுக்கு வந்தவொடனே நல்லா ஆட மாட்டுறாங்க. இப்போ இதே தூபேவையும் இதே ருத்ராஜும் வேணாம் நம்ம விரட்டி விட்டுருவோம். அவங்க போகிற டீமில் பார்த்தா அந்த அடி அடிப்பாங்க, நம்மளுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தா 100 அடிப்பாங்க. திரும்பி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை திட்டுவாங்க. சத்தியமாக அந்த அளவுக்கு வந்து ஒரு முரட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்ற டீமில் போயிட்டு. ஆனால் நாங்கள் மட்டும் ப்ளே ஆஃப்குள்ளே போயிருந்தோன்னு ஆர்சிபி கப்பு அடிச்சே இருக்க முடியாது. இந்த வருஷம் கப்பு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருப்போம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. குஜிலி மஸ்து வந்துட்டாங்களா? ஏம்பா எல்எஸ்ஜி பாயிண்ட் டேபிளில் 10வது இடத்துல இருக்கிறான், அவங்ககிட்ட போய் தோக்கிறது கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் வேணாம். இல்லை எனக்கு இதெல்லாம் கூட விட்டுருங்க. தோனி ஒரு மேட்ச்சு தலைவர் வந்து அப்படி இறங்கி அந்த நம்பர் 7 காமிச்சிருந்தாருன்னா இந்நேரம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதை கூட நீங்கள் பண்ணலையே, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு தோற்றது கூட இல்லைங்க, அதுதான் வருத்தமாக இருக்குது. ஆனால் என்ன இது, இப்போ பாருங்களேன், யார் வந்தாலும் எங்ககிட்ட தான் சண்டைக்கு வரீங்க. மும்பை கொஞ்சம் வருஷம் சண்டைக்கு வந்தீங்க, இப்போ ஆர்சிபி ஒரு 5 வருஷமாக சண்டைக்கு வரீங்க. இப்போ அடுத்து பாருங்கள் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் வருஷம் வரப்போகுது, எல்லாம் வந்து எங்ககிட்ட தான் சண்டைக்கு வரீங்க. அந்த பக்கம் இருக்கிற டீம் வந்து மாறும், இந்த பக்கம் ஒரே டீம் தான் சிஎஸ்கே. அதனால் நீங்கள் எல்லாருமே சிஎஸ்கே கிட்ட தான் போட்டி போடுவீங்க. சிஎஸ்கே தான் என்றைக்குமே ஓஜி ஐபிஎல்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த 2026 ஐபிஎல் யார் வின் பண்ணுவாங்க? பெங்களூர் தவிர வேறு யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் பிரதர். இப்போ போகிற போக்க பார்த்தா யார் வின் பண்ணுவாங்க? இப்போ போகிற போக்க பார்த்தா எவன் வின் பண்ணுவானே சொல்ல முடியல. இப்போது நேற்று ஸ்ரேயாஸ் ஐயர் அடித்த அடியை பார்த்தா பஞ்சாபுக்கு வந்து லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு பஞ்சாபுக்கு தாண்டா கப்புன்ற மாதிரி இருக்குது. எஸ்ஆர்ஹெச் அடிக்கிற அடி பார்த்தா மௌனம் 250 ரன் அசால்ட்டாக அடிக்கிறான், அவனை பார்த்தா அவன் தான் கப்புன்ற மாதிரி இருக்குது. ஆர்சிபி பார்த்தா அதே போன வருஷம் ஆர்சிபி அதே ஃபார்மில் இருக்கிறான். இப்போ உள்ளுக்குள்ளே வேறு யார் வரா? ராஜஸ்தான் வராங்களா? இன்னைக்கு மும்பை கூட மும்பை ஜெயிச்சா ராஜஸ்தான் உள்ள போயிடலாம். அப்போ ஜிடி வேற ஒரு பக்கம் வெறித்தனமாக இருக்கிறான். இப்போ யார் யாருக்கு? ராஜஸ்தானுக்கும் ஜிடியா, பஞ்சாபா இல்லை ராஜஸ்தானா கேகேஆரா, அந்த 4 டீமில் எவன் இன்னைக்கு மேட்ச் முடிவு பண்ணிடும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு? குஜராத் குவாலிஃபைடு, ஆர்சிபி குவாலிஃபைடு, வேற யார்? ஜிடி குவாலிஃபைடு கிடையாது. ஆர்சிபி குவாலிஃபைடு, எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபைடு. இன்னும் ஒரு டீம் ஏதோ யாரோ வரட்டும். ஆனால் யார் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கண்டிப்பாக மொதல் மேட்ச்லேயே ஆர்சிபியை குவாலிஃபயர் 1லேயே கொஞ்சம் அவுட் பண்ணிவிடுங்க. அவுட் பண்ணிவிட்டு எலிமினேட்டரில் கொஞ்சம் அவுட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஆகும். ஏன்னா இதுக்கு மேலே பிரதர் இவனுங்க பண்ணுறது எனக்கு டார்ச்சர் கிடையாது. இவங்க ஒரு 2 கப்பை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இவங்க தான் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கும் சிஎஸ்கேவை விட அதிகமாக 6 கப்பு அடித்த மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் எங்களுக்கு இரிட்டேட்டிங். தயவுசெய்து நீ வா பார்த்துக்கலாம், வா. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே வந்து நான் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவேன் ஆர்சிபியோட தோல்வியை. எனக்கு ஏன்னா ரொம்ப டாக்ஸிக்காக பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க தான் என்னவோ ஐபிஎல்லுக்கே வந்து இவங்க தான் ஓஜி டீம் மாதிரி. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஓகே, சொல்கிறாங்களா? ஆமாம். இல்லை, அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான், என்னன்னு தெரில. இப்போ கர்நாடகாவில் வந்து கொஞ்சம் எப்படின்னு தெரியல, ஏதாவது கன்னடர்கள் தமிழர்கள் பிரச்சனைனாலும் அவங்க அவ்வளோ அக்ரெஷனாக இருக்கிறாங்க, காவேரி பிரச்சனைனாலும் அக்ரெஷனாக இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் அக்ரெஷன் வந்து ஓவராக அக்ரெஷன் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ மோசமாக வந்து எங்களை போட்டு இவ்வளோ டாக்ஸிக்காக வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு. நாங்கள்லாம் வந்து இது என்ன நாலேஜபிள் கிரிக்கெட் க்ரௌடு நாங்கள், சென்னை அப்படிங்கிறது. எங்களை வந்து பாகிஸ்தானே வந்து பாராட்டிட்டு போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு க்ரௌடை வந்து நீங்கள் அனாவசியமாக வந்து கேவலப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. உங்கள் லெவலுக்கு வந்து நாங்கள் இறங்கி சண்டை போட்டது தான் எங்கள் ஃபேன்ஸை தான் நான் சொல்லணும். உங்கள் லெவலுக்கு வந்து இந்த முதல்ல நீங்கள் கண்டிக்க வேண்டியது யாருன்னா அந்த பொண்ணுங்க, அந்த டம்டே கேர்ள்ஸ்னு 4 பேர் வந்தாங்க பாருங்கள், கண்ணன் தேவன் டீப்படி சிஎஸ்கே, அந்த பொண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டு போன வேலை. இன்றைக்கி வந்து இந்த பொண்ணுங்க பண்ண வேலைனால பெங்களூர்லேயும் இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழர் கன்னடர்களுக்குள்ளேயே வந்து ஒரு விரிசல் ஏற்படுத்திட்டு இந்த பொண்ணுங்களை வந்து இனிமேல் இந்த மாதிரி வீடியோ அந்த பொண்ணுங்க தான் காரணங்க. இந்த பகையை வளர்த்ததுக்கு காரணமே அந்த பொண்ணுங்க தான்.
ஓகேண்ணே, நீங்கள் சிஎஸ்கே பற்றி பேசிட்டீங்க. ஸோ இன்னொரு டீமும் 5 கப் அடித்து, ஸோ அவங்களுமே வந்துட்டு கொஞ்சம் இதை விட உங்கள் சிஎஸ்கே விட மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஸோ அந்த டீம் பற்றி, எந்த டீமு அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஓட்டு வீட்டில் சாதாரண லைட்டு வெளிச்சத்தில் படித்து கஷ்டத்தில் படித்து பையன் 10th 500க்கு 400 எடுப்பானான். நீ உனக்கு வந்து 5 பெட்ரூம் பங்களா போட்டு விட்டு எல்லாம் லைட்டிங் கீட்டிங் எல்லாம் ஏசிலாம் போட்டு விட்டு உனக்கு பாஸ் பண்ணுறா அப்படின்னா மவனை அதில் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டு வர. அந்த மாதிரி தான் மும்பை வேலை பண்ணிகிட்ருக்கிறீங்க. இது எவ்வளோ தப்பானது. செம்ம டீமுங்க, அது என்ன மாதிரி டீமுங்க. பவுலிங்க்கு ஒரு பும்ரா, பேட்டிங்க்கு ஒரு ரிக்கல்டன்லேருந்து எவ்வளோ பேர், பாண்டியா, அவ்வளோ பேர் இருக்கிறீங்க. ஏன் இவ்வளோ ஒரு மட்டமான பேட்டிங் ஆடுறீங்க? பட்டு இதுதான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், மும்பை சென்னை எழுச்சி காலம் வரும், அப்போ தான் வந்து இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஃபைட்டு. ஆனால் ஆர்சிபி இந்த இது விடுறதால